மருமகள் கணவரின் மொத்த குடும்பத்தையும் சிறைக்கு தள்ள முயற்சி. 60 நொடிகளில் திருமண நீதி. வரதட்சணை கொடுமைக்காக முழு கூட்டு குடும்பத்தின் மீதும் வழக்கு பதிவு. உச்சநீதிமன்றம் தலையிடுகிறது. ஒரு வரதட்சணை கொடுமை வழக்கில் மனைவி தனது கணவர், மாமனார், மாமியார், கணவரின் சகோதர சகோதரிகள் மற்றும் தூரத்து உறவினர்கள் மீது பணம் மற்றும் தங்கத்திற்காக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டி வரதட்சணை மரணக் கோணத்தையும் முன்வைத்தார். பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் தெளிவற்றவையாக இருந்தன. பல உறவினர்களுக்கு எதிராக குறிப்பிட்ட தேதிகளோ அல்லது செயல்களோ குறிப்பிடப்படாமல் அவர்கள் அனைவரும் என்னை சித்திரவதை செய்தனர் என்ற பொதுவான அறிக்கைகளாகவே இருந்தன. புதிய சட்ட பயங்கரவாதம். தெளிவற்ற 498A வழக்கு ஒரு பகுதி ரத்து செய்யப்பட்டது. திடமான குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 498A மற்றும் வரதட்சணை சட்டங்களின் கீழ் கணவரின் முழு குடும்பத்தையும் வழக்கில் சேர்ப்பது என்ற போக்கை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. திருமண தகராறுகளில் குற்றவியல் சட்டத்தை பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்த முடியாது என்றும் அது தெளிவான குறிப்பிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பல உறவினர்களுக்கு எதிரான வழக்குகளை நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த 498A தவறான பயன்பாடு குறித்த தீர்ப்பின் முக்கிய அம்சம். பொதுவான நகலெடுத்து ஒட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை மட்டும் கூறி தூரத்து உறவினர்கள் சேர்க்கப்பட்ட வரதட்சணை கொடுமை வழக்குகளை நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யும். 498A பிரிவை தவறாக பயன்படுத்துவது கணவர்களின் குடும்பங்களுக்கு எதிராக ஒரு புதிய சட்ட தீவிரவாதமாக மாறக்கூடும் என்று உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எச்சரித்துள்ளது. பார்வையாளர்களுக்கு விரிவான தேதிவாரியான ஆதாரங்கள் மிகவும் அவசியம். இல்லையெனில் மாமனார் மாமியார் தரப்பினர் குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறக்கூடும். மேலும் அறிய திருமண நீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.